அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாரும் வெகு நாட்களாக மனவளக்கலையில பயணித்து வந்து கொண்டே இருக்கோம். நிறைய பேரு பேசும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, வாழ்க்கையில வரக்கூடிய துன்பங்களை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அல்லது சகித்துக் கொள்ள முடியவில்லை. சில பெரிய துன்பங்கள், இழப்புகளை பொதுவாக தாங்கிக் கொள்ள முடியாதுதான். சில நடைமுறை சிக்கல்களை சரியாக ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். என்றாலும் சிக்கல்களை ஏற்றுக்கொள்கிறோமா ஏற்றுக்கொள்ளவில்லையா என்பது பிரச்சனை இல்லை. ஆனால் நாம் அனைவரும் சிறந்த மனவளக் கலைஞர்களாக மாறி இருக்கிறோமா, மனதில் வளமுடையவர்களாக அல்லது மனதிலே உறுதி உடையவர்களாக, மனதிலே வல்லமை உடையவர்களாக மாறி இருக்கிறோமா அப்படிங்கிறது. இதுல நிறைய கேட்டகரி இருக்கு. அதாவது சுருக்கமா நான் சொல்றேன். நீங்க நம்ம எல்லாரும் நெடுநாள் மனவளக்கலை பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். தியானம் என்கின்ற ஆன்மீகத்துல ஈடுபட்டிருக்கிறோம். அப்படியானா நம்முடைய மனம் கொஞ்சம் உறுதி உடையதாக இருக்க வேண்டும். நான் நல்லா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை அதை துன்பமாக இல்லாம ஆக்கக்கூடிய வல்லமை நீங்க பெற்றிருக்கணும். சாதாரணமா நிறைய பேர் பேசும்போது எப்படி பேசுறாங்க அப்படின்னா, எனக்கு அப்படி பிரச்சனை இருக்கு, இப்படி பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. ஏதாவது ஆறுதல் கூறுனா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இது நார்மலாக உள்ள மனிதர்கள். ஆனா அடுத்த கட்டத்துல மனதை பற்றி புரிந்து கொண்டவர்கள், சூழ்நிலையை பற்றி புரிந்து கொண்டவர்கள் கொஞ்சம் முயற்சி செய்து அதை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யறாங்க. ஆனா நம்ம எல்லாம் யார் அப்படின்னா, we are the part of nature. இயற்கையினுடைய ஒரு பகுதி தான் நம்ம. இப்ப இந்த நாகராஜன் அப்படிங்கிறது யார் அப்படின்னு சொன்னா, ஒரு இயற்கை என்ன செய்து எல்லாரையும் படைக்குது. ராதாகிருஷ்ணன் ஐயா சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் ஒரு காட் மேட் ரோபோட். நம்ம ஒரு ரோபோட். இயற்கை எதற்கு வடிவமைக்குது? ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொன்றுக்கு வடிவமைப்பது போல ஒரு சயின்டிஸ்ட் ஒவ்வொரு பொருளையாக வடிவமைக்கிறான். இது வானத்துல போய் சில விஷயங்களை சொல்லணும், இது நீர்க்கடியில போய் சில விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறது போல கடவுள்னு வச்சுக்கோ. கடவுள் நம்மளை வடிவமைத்து எனக்கான வேலை எனக்குள்ள செய்ய வைக்கிறாருன்னு வச்சு, நான் ஒரு மருத்துவ பிரதிநிதியாக ஆக்கி மருந்துகளை, நல்ல மருந்துகளை கொடுத்து மனிதர்கள் உடல்நலம் மேம்படுவதற்கு இவன் வேலை செய்யட்டும் அப்படின்னு நினைக்கிறான். ஒருத்தர் கலெக்டராக இருக்கணும் அப்படின்னு நியமம் ஏற்பட்டிருக்கலாம். அதே நாகராஜன் ஆகிய நான் இந்த தியானத்தை படிச்சு அந்த தியானத்தின்படி வாழ்ந்து அந்த மன நிம்மதி அடையட்டும் அப்படின்னு இருந்திருக்கலாம். அப்போ நமக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்கள் அனைத்துமே இயற்கையால் தீர்மானிக்கப்பட்ட ஒன்றுதான் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும். எப்படி நீங்க பிறக்கும் போதே இந்த முகத்தோடு பிறக்கிறீர்களோ, அந்த முகத்தை நீங்க செலக்ட் பண்ண முடியாது. யூ cannot select your parent, you cannot select your children. அது அதுவாக வருகிறது. உங்கள் உருவம் அதுவாக வந்தது. யூ ஆர் நாட் செலக்டட். நீங்க அழகா இருப்பதுல பெருமை அடைந்திருக்கலாம், ஆனா இட் இஸ் நாட் யுவர் ஒர்க். அது கடவுளுடைய ஒர்க். நீங்க அழகா இல்லையே வருத்தப்படலாம், இட் இஸ் நாட் யுவர்ஸ், இட் இஸ் காட்ஸ் கிஃப்ட். அப்ப எல்லாமே இறைவனுடைய படைப்பாக இருக்கும் பொழுது, இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வீடு, மனைவி, மக்கள், தொழில் எல்லாமே எப்படி இந்த உடல் நீங்கள் விரும்பி பெறவில்லையோ, இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அதுபோல அனைத்து விஷயங்களும் இயற்கையால் இறைவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு சரணாகதி மனோநிலையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நீங்க இருக்கிறீங்க, இறைவன் உங்களுக்கு கணவனை கொடுத்திருக்கிறான், மனைவியை கொடுத்திருக்கிறான், இல்லாட்டா ஒரு நல்ல வேலை கொடுத்திருக்கிறான். அந்த வேலையின் மூலம் உங்களுக்கு சம்பளம் வருது.
அரசு அலுவலராக இருந்தா நீங்க ரிட்டையர்ட் ஆன பிறகு பென்ஷன் வரும். வித்தவுட் எனி எஃபர்ட் யூ காட் பென்ஷன். அப்போ ஏதோ ஒரு புண்ணிய காரியம் மூலம் அப்படி வச்சுக்கோ, உங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைத்து நீங்க அதுல நன்றாக வேலை செய்து நல்லபடியாக வாழ்ந்து பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லாம் செய்துட்டு இப்போ ஓய்வு காலத்துல கூட இயற்கை உங்களுக்கு ஒரு பொருளாதார உதவி செய்து உங்களுக்கு வாழ்க்கை கொஞ்சம் சுலபமாக்கி கொடுக்கும். அதே போன்று எவ்வாறு உங்களுக்கு உங்களை சார்ந்த விஷயம் எல்லாம் இறைவன் கொடுத்திருக்கிறானோ, அதே போன்று சில நேரம் உங்களுக்கு சில துன்பத்தை இறைவன் கொடுக்கிறான். உடலிலே நோய், மனதிலே அச்சம், உறவுகள்ல சிக்கல், இதெல்லாம் கொடுக்கிறான். நம்ம இறைவன்கிட்ட போய் என்ன சொல்றோம்? எனக்கு இந்த சிக்கல் நேர்ந்திருக்கிறது, இதை நீ நீக்கி விடு. சில கோயிலுக்கு போறவங்க போய் கும்பிடுறாங்க. பல விதமான நிலமும் இருக்கு. நேர்ந்துக்கிறது, நேர்ச்சைகள், ரிக்வெஸ்ட் நிறைய இருக்கு. எல்லாம் பண்றாங்க. ரிலீஜியஸா நிறைய பண்றாங்க. எந்த இறைவன் உங்களுக்கு நல்லதை கொடுத்தாலும் அதே இறைவன் தான் உங்களுக்கு சில துன்பங்களையும் கொடுக்கிறான் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. இது அபவுட் செயல் விளைவு தத்துவம் என்று இருந்தாலும் நம்முடைய மனோநிலையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இறைவனிடம் போய் அல்லது தியானத்துல கூட எனக்கு இந்த துன்பம் வேண்டாம் அப்படின்னு தியானிக்கிறோம். தியானத்துல ஒண்ணுமே வேண்ட வேண்டியதில்லை. அப்போ எப்போ நம்ம நமக்கு ஒரு துன்பம் வந்ததும் இறைவன்ட்ட என்ன ரிக்வெஸ்ட் பண்றோம்? நீ கொடுத்த இந்த துன்பம் எனக்கு வேண்டாம். ஆனா நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்றால் இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, இறைவனே தான் அதை கொடுக்கிறான். நான் இப்போ சும்மா ஒரு ரிக்வெஸ்ட், இறைவன் உங்களுக்கு ஒரு ஜாப் கொடுத்திருக்கிறான் அல்லது ஒரு வீடு கொடுத்திருக்கான், என்னமோ நிறைய வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கான். அதே நேரத்துல துன்பமும் கொடுத்திருக்கான். நம்ம இறைவன்கிட்ட போய் என்ன சொல்றோம்? எனக்கு இந்த துன்பம் வேண்டாம்னு சொல்றோம். அதே நேரத்துல எனக்கு கிடைத்திருக்கிற இந்த வீடு வேண்டாம் அப்படின்னு இறைவன் கொடுத்ததுதான். வேண்டாம்னு சொல்றோமா? சொல்லுவதில்லை. இந்த வீட்டிலே அனுபவிக்கிறோம். ஆனா அந்த துன்பமும் அதே மூலம் வந்ததுதான். ஆனா அந்த துன்பத்தை ரிட்டர்ன் கொடுக்கிறோம். இறைவன் உங்களுக்கு நிறைய நல்லது செய்திருக்கிறான். அந்த நல்லதுல கொஞ்சத்தை ரிட்டர்ன் கொடுக்குமா அப்படின்னா கொடுக்க மாட்டேன். நல்லதெல்லாம் கொடுப்போமா? கொடுக்க மாட்டேன். கொடுத்தாலும் இறைவன் வாங்க போறது இல்லை. எனக்கு இந்த வீடு வேண்டாம் என்று சொன்னாலும் இறைவன் அப்படி ஒரு ஆள் இல்லை. உதாரணத்துக்கு சொல்ல. ஆனால் துன்பம் என்று வரும் பொழுது இது வேண்டாம் என்று மனம் இறைவனையோ இயற்கையோ கேட்கிறது. எவ்வாறு உங்களுக்கு இறைவன் கொடுத்த நல்லவைகளை எல்லாம் நீங்கள் கொடுத்தாலும் இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டானோ, அது போல உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பத்தை நீங்க கொடுத்தாலும் அவன் ஏற்றுக்கொள்ள போறது. அப்படின்னா என்ன செய்யறது? அதை அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டும். அனுபவிக்கணும், அதை நீங்களே சரி செய்யணும். நீங்களே சரி செய்து அதுக்கு அந்த இடத்துலதான் நான் முதல்ல சொன்ன பல நிலைகள், மனோநிலை. நீங்க உங்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை கண்டு பயப்படுகிறீர்களா? யார்கிட்டயாவது போய் எப்படியாவது சரியாக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லாட்டா உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைத்த அனுபவத்தின் மூலம் இதை நான் வென்றே தீர்வேன் என்ற முயற்சி எடுத்தீங்களா? ஏன்னா மனவளக்கலை என்பது உங்க மனதை உறுதிப்படுத்த. எந்த துன்பம் வந்த போதும் அதை நான் எதிர் நின்று துன்பத்தை மாற்றி அமைப்பேன் என்கிற உறுதி ஒவ்வொருத்தருக்கும் வேணும். அது கிட்டத்தட்ட என் சரணாகதி சிஸ்டம். இறைவா, நீ எனக்கு நல்ல விஷயங்கள் நிறைய கொடுத்திருக்கிற, ஏதோ ஒரு காரணத்தினால எனக்கு ஒரு துன்பத்தையும் கொடுத்திருக்கிற, உன்னுடைய துணையோடு இந்த துன்பத்தை நான் தீர்ப்பேன் என்கின்ற மன உறுதி வேணும். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதார். துன்பத்திற்கே துன்பம் கொடுக்க வல்லவர்களை நோக்கி துன்பம் ஒருபோதும் நெருங்குவதில்லை, வள்ளுவர் சொல்றார். அப்ப அவ்வளவு மன வல்லமையை கொடுக்கக்கூடியதா இந்த மெடிடேஷன். A process, a strong process for the mind. ஆனா நம்ம எல்லாம் இதுல நிறைய கவலைப்படுகிறோம், அச்சப்படுகிறோம். சில விஷயங்களை நம்மளே குழப்பிக்கிறோம். வீட்டுல ஒரு திருமணம் வருது, இது இப்படி இப்படி இருக்கு, இப்படி இப்படி நடத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகமும் ஒரு
ஒரு உறுதிப்பாடு இல்லை. அவங்க அதை சொன்னாங்க, இவங்க எதை சொன்னாங்க, ஆகவே நாங்க எதை சொன்னோம். ஏன்னா சில பேர் பேசுறாங்க, அதை சொன்னோம் எதை சொன்னோம்னு சொல்லி அந்த நல்ல விஷயத்தையே கொஞ்சம் காம்ப்ளிகேட் நம்மளே ஆக்கிடுறோம். ஆகவே நம்முடைய மனோநிலை என்பது, நான் நாகராஜன் என்கின்ற நான் இறைவனுடைய ஒரு ப்ராடக்ட். நீங்க தோசை சுடுறீங்க, தோசை சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க, அது உங்க ப்ராடக்ட். தோசைக்குன்னு தனி கேரக்டர் இல்லை. நீங்க எப்படி சுடுறீங்களோ அப்படி வந்திருக்கு. நல்ல சாம்பார் வச்சு கொடுக்குறீங்க, குழந்தைங்க சாப்பிட்டு போறாங்க. அதே போல இறைவன் தான் இந்த உடலுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய உயிர், உயிர் தொடர்போடு கூடிய ஆன்மா, இதற்கான கர்மாக்கள் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டுதான் இது வருது. இறைவனே அனுப்பி வைக்கிறான். இது இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இதுக்கு வரக்கூடிய இன்பமோ துன்பமோ இறைவனை சார்ந்து. அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு சரி செய்ய முடிஞ்சதை சரி செய்ய முடியாததை ஏற்று அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நீ வரணும். இது சாதாரண மனிதர்களுக்கானதல்ல, நல்ல தியானம் செய்த உங்களுக்கானது. அப்போ சரி செய்ய முடிந்ததை நான் சரி செய்கிறேன், சரி செய்ய இயலாது என்ற சில விஷயங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏற்றுக்கொண்டு அதே மன உறுதியோடு என்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன் என்கின்ற ஒரு உறுதி வேண்டும். மனதில் உறுதி வேண்டும். அடுத்த பாரதியார் பாட்டு இருக்குல்ல, வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்படாது. அப்ப நெருங்கின பொருள்னா பொருள் அல்ல, ஒரு நல்ல விஷயம் கைகூட வேண்டும் என்றால் மனதுல உறுதி இருக்கு. அப்போ ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்தது. ஆகவே முழுமையாக நான் இயற்கையிடம் ஒப்படைச்சேன். இயற்கை என்ன நடந்தாலும் பரவாயில்ல என்று நான் இயற்கையிடம் ஒப்படைத்து, அது ஒரு சரணாகதி சிஸ்டம். ஒப்படைச்சிட்டு வரக்கூடிய இன்பம் அல்லது துன்பத்தை சமமாக பாவி. இன்பம் என்றால் ஓகே, என்ஜாய் பண்ணிக்கிறேன், ஆனா அதெல்லாம் குதிக்கிறது இல்லை. ஒரு துன்பம் வந்துட்டா எச்சரிக்கையாக இருந்து கவனத்தோடு இருந்து அந்த துன்பத்தை நீக்குவதற்கான முயற்சி. இன்பம் கிடைத்திருக்கிறது, மகிழ்ச்சி அடைகிறேன். துன்பம் வந்திருக்கிறது, அதை நிவர்த்தி செய்ய முயற்சி செய்கிறேன். ஒருவேளை இன்பம் எனக்கு வரும்னு நினைச்சேன், வரல, அதனால எனக்கு ஒன்றும் வருத்தம். கிடைக்காததுனால எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, கிடைத்ததுனால பெரும் மகிழ்ச்சி எதுவும் இல்லை. துன்பம் என்று ஒன்று வந்திருக்கிறது, ஆகவே நான் வருந்த போவதில்லை. எப்படி இன்பம் கிடைக்காவிட்டால் நான் வருந்த போவதில்லையோ, அதுபோல் துன்பம் வந்த போதும் நான் வருந்த மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடு நம்ம மனசுல. அந்த துன்பத்தை எவ்வாறு தீர்ப்பது என்று எனக்கு தெரியும் என்கின்ற ஒரு உறுதியும் உங்களிடம் இருக்கு. அப்படி நீங்க தெரியும் நினைச்சிட்டாலே அது தெரியறதுக்கு ஆன்சர் யூ வில் கெட். அப்போ நம்ம மனதை ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீதியா கட்டி கொண்டு போனாலும் ஒரு உறுதிப்பாடு, ஒரு ஸ்ட்ராங் பிலீவ்னஸ், சாதாரண நம்பிக்கை இல்லை, ஒரு ஸ்ட்ராங் நம்பிக்கை, ஒரு உறுதி. இது இப்படி எப்படி நடந்தால் இறப்புக்கு மேல ஒன்றும் நடக்க போறது அல்லது பல்வேறு துன்பங்கள் இந்த உலகத்துல நீங்க ஏதோ ஒரு துன்பம் அடைகிறீங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணா, அந்த துன்பத்தை உலகத்துல பல பேர் ஏற்கனவே அடைஞ்சிருக்காங்க. நீங்க உலகத்தில் ஏதோ ஒரு இன்பத்தை அடைந்தே ஆக வேண்டும் முயற்சி செஞ்சிருந்தா அதை பல பேர் அடைஞ்சு முடிச்சாச்சு. ஒண்ணும் பெருசும் கிடையாது, சின்னதும் கிடையாது. அப்ப என்னதான் வேணும் அப்படிங்கும் போது, இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு அமைதி தன்மையை பெரும்பாலும் யாரும் உணரவில்லை. அந்த அமைதி தன்மையை உணர்பவனுக்கு ஒரு தட்டு இன்பம், ஒரு தட்டு துன்பம். இந்த இன்பத்தை கிடைச்சதுன்னா குதிக்கிறான், துன்பம் வந்துட்டுன்னா வருத்தப்படுறான். இன்பமும் துன்பமும் எனக்கு சமநிலைதான். இன்பம் கிடைத்தால் அனுபவிப்பேன், கிடைக்காவிட்டால் பரவாயில்ல. துன்பம் வந்தால் வருத்தப்பட மாட்டேன், சரி செய்ய முயற்சி செய்வேன். இரண்டும் ஒன்றுதான் என்று இருக்கிறவனுக்கு அந்த தராசினுடைய முள் நடுவுல இருக்கிறது போல, ஒரு இன்ப துன்ப நிகழ்ச்சிகளுக்கு நடுவுல ஒரு முள் போல, தராசு முள் போல நேராக இருப்பது ஒரு அமைதித்தன்மை. அந்த அமைதித்தன்மையில் தன்னை பொருத்தி கொண்டவனுக்கு இன்பமோ துன்பமோ நன்மையோ தீமையோ செய்வதில்லை. அது ஒரு சமநிலையை கொடுக்கும். அவ்வாறு இன்பத்தையும் துன்பத்தையும்
சமநிலையில் எடுத்துக்கொண்டு மனதை அமைதியில் வைத்துக் கொள்பவனுக்கு எந்த துன்பமும் வரப்போறது. அதுதான் சொல்றாரு, இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதா. மன சமாதானம் அந்த இடத்துலதான் வருது. அப்போ நம்ம திருப்பி திருப்பி என்ன சொல்லிக்கணும், நான் எனது என்று ஒன்றும் இல்லை. திஸ் இஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் தி காட்லினஸ். இயற்கையினுடைய ப்ராடக்ட் தான் என்னுடைய உடல். இயற்கையினுடைய அந்த உடல்ல இயற்கை தான் பதிவு செய்திருக்கு. நான் என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை, எனது உடல் என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை, எனது உயிர் என்று உடைமைகள் என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. இந்த இயற்கை ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி என்னை அனுப்பியிருக்கு. இந்த ப்ராஜெக்டை நான் நல்லா செய்யும். அந்த ப்ராஜெக்ட் நல்லா செய்யும் போது ஒரு செராக்ஸ் பேப்பர் எடுக்கிறீங்க, ஒரு செராக்ஸ் போயிட்டா இன்னொரு செராக்ஸ் எடுக்கும். இல்லாட்டா ஒரு ப்ராஜெக்ட், ஸ்கூல் பிள்ளைங்க பாருங்க, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க, நைட் பூரா உட்காந்து பண்ணுவாங்க, காலையில் தப்பாயிட்டுனா போட்டுட்டு திருப்பி ரீஒர்க் பண்றாங்க. அது போல இந்த இறைவனுடைய ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு நீங்க பண்றதுல ஏற்ற இறக்கம் வரலாம், நல்லது தீயது வரலாம், அல்லது இன்ப துன்பங்கள் வரலாம். எல்லாவற்றையும் மாற்றி அமைத்துக் கொண்டு கடந்து சென்று கொண்டிருப்பதுதான் கடவுள் தன்மையோடு கூடிய வாழ்க்கை. அப்போ இந்த மனவளக்கலை மூலம் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கற்றுக் கொடுத்த பல்வேறு கருத்துக்களின் மூலம் நம்ம மனதுல உறுதி செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, எந்த நிலையிலும் ஒரு புலம்பாத மனோநிலையை நாம் பெற வேண்டும். ஏன்னா நல்ல நம்ம வகுப்புகள் கேட்டிருக்கிறோம், நிறைய கருத்துக்களை நிறைய ஆசிரியர்கள் கேட்டதை கேட்கிறோம். ஆனா நமக்குன்னு விஷயம் வரும்போது ரொம்ப குழம்பிடுறோம், டென்ஷன் ஆயிடுறோம், ஸ்ட்ரெஸ் ஆயிரும், அப்படி நிறைய ஆகிறோம். அப்படி சிலரை சந்திக்கும் போது, சிலர் பேசும்போது பார்த்தா அடிப்படையாகவே ஒரு புரிந்து கொள்ளல் இல்லாம இருக்கு தன்னை பற்றி. சிலவங்க ஏதாவது சொல்லுவாங்க, பட் மிஸ்டேக் பார்த்தா இவங்க மேலதான் இருக்கும். அப்போ நம்மை நாமே சரி செய்து கொள்வது, அததான் வேதாத்ரி மகரிஷி சொல்றாங்க, செல்ஃப் அனாலிசிஸ். உன்னை வந்து செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கோ, வெதர் யூ ஆர் கரெக்ட் ஆர் நாட். நீ கரெக்டா இருக்கிறியா இல்லையா நீ அடிக்கடி சரி செய்து கொள். ஏன்னா நீ கரெக்டா இருந்தா வெளியே எல்லாமே கரெக்டா இருக்கும். இஃப் யூ ஆர் நாட் கரெக்ட், வெளியில எதுவும் கரெக்ட் ஆகும். ரொம்ப சிம்பிள். உங்களுடைய உள்ளத்துல களங்கம் இருந்ததுன்னா வெளியில நடக்கக்கூடிய செயல்ல சிக்கல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே என்னுடைய உள்ளத்துல ஒரு தீமைத்தன்மை இல்லாம, ஒரு வெறுப்பு இல்லாம, ஒரு களங்கம் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம், அதை செய்யும். இன்னொரு பெரிய ஒரு ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில் நமக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு, மன இடர்பாடுகள், குழப்பங்கள், உறவுகள் சார்ந்த சிக்கல்கள், பொருளாதார சிக்கல், இப்படிலாம் இருக்கு. இதுக்கு ஒரே ஒரு தீர்வு, ரொம்ப ஈஸியான தீர்வு, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், டூ மெடிடேஷன். டெய்லி ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க, ஒரு வாரம் 7 நாள் 7 மெடிடேஷன் கொடுத்துருக்காங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க, அதோட ஜாஸ்தி கொடுத்து எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்காங்க. டெய்லி அதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இயல்பாகவே இயற்கைக்கும் உங்கள் மெடிடேஷன் இஸ் எ மீடியேஷன் பிட்வீன் யூ அண்ட் தி காட்லினஸ். தியானம் என்பது உங்களுக்கும் கடவுள் தன்மைக்குமான ஒரு உரையாடல் அல்லது ஒரு கம்யூனிகேஷன். அப்ப டெய்லி நீங்க ஒரு பாடலை படிச்சீங்கன்னா 10-25 நாள்ல அந்த பாடல் மனப்பாடம் ஆயிடும். அது போல டெய்லி மெடிடேஷன் பண்ணீங்கன்னா யூ ஆர் லிங்க்ட், கடவுள் தன்மையோடு இணைவதால் உங்களுடைய வாழ்க்கை மெதுமெதுவாக இயல்பு தன்மைக்கு போயிடும். உங்கள் பதிவுகள் காரணமாக, கர்மா காரணமாக ஏதாவது துன்பம் வந்தா கூட அந்த துன்பத்தை நீங்க நீக்கிடுவீங்க, பிகாஸ் யூ ஹேவ் தி காட்லினஸ். என்ன மாதிரி சிக்கல்கள் இருந்தாலும் தியானம் என்பது, தியானத்தின் போது இறைநிலையோடு தொடர்பு நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதனால், ஆனா பெரும்பாலான பேர் டெய்லி தனித்து தியானம் செய்யறதில்லை. இந்த வகுப்புல கூட வந்து சில ஒரு 20%, எவ்வளவு எப்படின்னு தெரியல எனக்கு, நான் சும்மா சொல்றேன், தப்பா நினைக்கிறீங்க. அந்த டைம் வந்தோடனே தியானத்துக்கு போகணும், கிளாஸ் போகணும்னு ஒரு அர்ஜி இருக்கு, தியானத்தை செய்யறோம், அதுக்கப்புறம் தனியாக முயற்சி செய்யறது. அப்போ ஒரு டைம் ஷெட்யூல்ல தான் செய்யறோம், வாழ்க்கைக்கான ஒரு டைம் ஷெட்யூல்ல இதையும் வச்சிருக்கோம்.
ஆனா தினமும் நாமே அமர்ந்து நல்ல தியானம் செய்து இறைநிலையோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி ஒரு உணர்வு நிலையை நம்முடைய மனதிற்கு நன்றாக பழக்கி விட்டோம் என்றால் அப்ப அது இறை தொடர்பிலேயே தான். அவ்வாறு தொடர்பில் இருக்கக்கூடிய மனதிற்கு துன்பம் வந்த போதும் துன்பம் ஒன்றும் செய்ய போறது, இன்பம் வந்த போதும் அவங்க குதிக்க போறது. யூ ஹேவ் எனஃப் டைம், நிறைய டைம். அந்த டயத்துல நீங்க உங்களை சரி செய்து கொண்டு செல்ஃப் அனாலிசிஸ், அதான் ஒண்ணுமே பண்ண முடியல அப்படிங்கும் போது நான் திருப்பியும் சொல்றேன், டே டு டே மெடிடேஷன், டெய்லி மெடிடேஷன் தனியா பண்ணு. கூட்டு தியானத்துல பண்ற அது ஒரு பக்கம், தனியா கண்ணை மூடி டெய்லி தியானம் செய்யுங்க. உங்களுடைய மனம் மெதுவாக வல்லமை அடைவதை பார்க்கும். அந்த வல்லமை அடைந்த மனதின் மூலம் இதெல்லாம் இருக்கு. இப்ப இதெல்லாம் சாதாரண மக்களுக்கு நம்ம சொல்லல. நீங்கெல்லாம் பல வருடம் மனவளக்கலையில இருந்து நிறைய கருத்துக்களை பெற்றுக் கொண்டிருக்கு, நிறைய தியானத்துல அட்டன் பண்ணிருக்கு. அப்போ உங்களுடைய வல்லமை என்ன? வாட் இஸ் யுவர் குவாலிட்டி, வாட் இஸ் யுவர் குவான்டிட்டி ஆஃப் மெடிடேஷன் அப்படின்னு நீங்க உங்களை கேட்டுருக்கீங்க. இவ்வளவு நான் பண்ணதுனால எனக்கு என்ன வல்லமை, நான் தியானத்தின் மூலம் ஆன்மீக வல்லமை பெற்றிருக்கிறேனா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அவ்வாறு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு கூட்டம் இருக்கு. ஒரு கூட்டம் நம்ம தியானம் செய்யறோம், இறைநிலையோடு ஒத்திசைவாக இருப்பதற்கு முயற்சி செய்கிறோம். ஆனா நம்மை சுற்றி நம்முடைய கணவன், மனைவி, குழந்தைகள், பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்களா இல்லையா? அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அவங்க நீங்க படிச்சு புத்திசாலியா இருக்கலாம், பெரிய வேலையில இருக்கலாம், பெரும் தொழில் செய்து செல்வம் ஈட்டுபவர்களாக இருக்கலாம். ஆனா அவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு காரணத்தினால் மன சிக்கல்களில் இருக்கிறார்கள். அந்த தியானம் தெரியாத நிறைய நபர்கள் உங்களை சுற்றி இருக்கிறாங்க. அவங்க பல்வேறு சிக்கல்ல இருக்கு. உங்களை சுற்றி உங்க வீட்டுல உள்ளவங்க வச்சு அவர்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு, அல்லது நீங்கள் அவர்களிடம் அன்பு செலுத்துவதற்கு, அறிவுபூர்வமான அன்பு செலுத்துவதற்கு, அவர்களை அரவணைத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு குவாலிட்டி வேணும். நீங்களே பிரச்சனையில இருந்தா உங்களை சுத்தி உள்ளவங்களை நீங்க எவ்வாறு சரி செய்ய முடியும்? நிறைய பேர் கேட்கறாங்க, என் பையன் அப்படி இருக்கிறான், பொண்ணு அப்படி இருக்கிறான்னு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன, உங்களுக்கு என்ன தேவை? இறைநிலையோடு தொடர்பு. அதுக்குதான் நீங்க முயற்சி செஞ்சுட்டே இருக்கீங்க. ஆனா அவங்களுக்கு என்ன தேவை? ஒரு கேர், ஒரு லவ், ஒரு கைண்ட்னஸ், அதான் தேவை. இதை உங்களால கொடுக்க முடிய வேண்டும். இவ்வளவு நாள் தியானம் செய்த நீங்கள் கண்டிப்பாக உங்களை நம்பி இருக்கக்கூடிய உங்கள் இல்ல உறுப்பினர்களுக்கு யூ ஹாவ் டு கிவ் தி கைண்ட்னஸ். பொருள், சொத்து அதெல்லாம் அப்புறம். அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் இருக்கிறீர்களா? உங்களுடைய ஆறுதலை அவர்கள் உண்மையில் பெறுகிறார்களா, அல்லது உங்களை ஏதாவது கேட்கிறாங்களா அப்படின்னு நீங்க பாருங்க. அதுதான் உங்களுடைய வெற்றி. தியானத்தினுடைய வெற்றி என்பது பிறருடைய மனதிலே சாந்தியும் சமாதானத்தையும் ஏற்படுத்துவது. நம்ம பல்வேறு நிலையில தியானம் செய்யலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், நல்லா இருக்குன்னு சொல்லலாம், அதெல்லாமே சொல்லலாம். அதனுடைய பயன் என்ன? நீங்கள் செய்த இவ்வளவு நாள் சேமித்து வைத்த தியானத்தின் பயன் என்ன? தியானம் உங்களுக்கு அமைதியை கொடுத்திருக்கு, அது உங்க மனதுல நிரம்பி இருக்கு. அந்த அமைதி வழிந்து பிறருக்கு பயனாகிறதா அப்படின்னு பாருங்க. அப்போ நீங்க அந்த அளவுக்கு வல்லமை உடையவர்களாக மாற வேண்டிய நிலை இருக்கிறது. உங்களால் தான் உங்களை சுத்தி இருக்கிறவங்க மகிழ்ச்சி அடைய முடியும். ஆனா நம்ம நினைக்கிறோம் அவங்க அப்படி இருந்தா நம்ம மகிழ்ச்சி அடையலாம். அவங்க அப்படி இருக்க இயலாது. ஏன்னா அவங்களுடைய கர்மா அப்படி. உங்களுக்கு குட் கர்மா, கனெக்டட் வித் காட்லினஸ். அவங்க தே ஆர் கனெக்டட் வித் மெட்டீரியல்னஸ். உலக வாழ்க்கையோடு இணைப்பு கொண்டு பல்வேறு சிக்கல்களை அவங்க உருவாக்கி இருக்காங்க. நம்ம உலக வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் விடுபட்டு இறைநிலை உணர்வை தேடி. அப்போ உங்களால் தான் அவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க முடியும் என்ற சூழ்நிலை எல்லாருடைய வீட்டில் இருப்பதால் நீங்கள் உங்களுடைய வல்லமையை வளர்த்துக் கொண்டு
உங்களுக்கு அப்புறம் உள்ளவங்களுக்கு ஒரு அன்பு என்கிற விதையை நீங்க விதைக்கணும். அதுக்கப்புறம் உங்க சந்ததி நல்லா இருக்கும். அந்த அளவிற்கு you have to do meditation, you have to understand the things. அப்போ அதுக்கு பேசிக் விஷயம் என்ன அப்படின்னா, இயற்கை அல்லது இறைவன் என்கின்றவன் என்ன ஒரு ப்ராஜெக்டா செய்தது. இந்த ப்ராஜெக்ட் சரியா போயிட்டு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்னால என்ன நன்மை? பெருசா உலகத்துக்கு நன்மை செய்யாட்டாலும் நம்மளை சார்ந்தவர்களுக்கு நன்மை செய்கிறோமா என்கின்ற ஒரு விஷயத்தை நீங்க ஏற்படுத்தி. ஆகவே பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் மனதில் நுட்பமான விஷயங்களை நன்றாக சிந்தித்து, அதே நேரத்தில் உடலை வலுவாக்கி, மனதினை தெளிவாக்கி, அறிவிலே உயர்வு பெற்று, அந்த அறிவு உயரும் பொழுதுதான் நம்மளோட அன்பு வெளிப்படும். மலர்ந்தது அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு, மகிழ்ச்சி சொல்றாங்க. அப்போ அந்த அறிவு ஏற்படும் போது அந்த அறிவிலிருந்து பிறக்கக்கூடிய அன்பு என்கின்ற விஷயத்தை, அன்புனா நீங்க ஒரு சரியான சூழ்நிலையை ஏற்படுத்துவது, சர்க்கம்ஸ்டான்சஸ், அண்டர்ஸ்டாண்டிங் த சர்க்கம்ஸ்டான்சஸ் சொல்றோமா இல்லையா? பொதுவாக அண்டர்ஸ்டாண்டிங் த சர்க்கம்ஸ்டான்சஸ் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நீ அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்றோம். ஆனா உங்களை போன்றவர்களால் சூழ்நிலையை சரியாகவே வைத்துக் கொள்ளும், பிறருக்கான சூழ்நிலையும் சரியாக ஆக்கும். அதுதான் மந்திரம்னு ஒரு வார்த்தை. மந்திரம்னா அந்த ஓம் சொல்றது பல இதெல்லாம் இருக்கு, அது அல்ல. மனம் கூட்டல் திறன் மந்திரம். மனம் அவ்வளவு திறமுடையதாக இருக்கும். மனம் சொல்றது நல்லபடியா நீங்க சொன்ன உங்க மனம் நினைத்து நீங்க வெளியே சொல்றது மந்திரம் மாதிரி பவர்ஃபுல்லா இருக்கும். அது மனதின் திறமுடையவருக்கு தான். மனதின் திறமே மந்திரமாகிறது. அப்ப அந்த மனதினுடைய திறமுடைய நீங்க ஏதாவது ஒண்ணு உங்க குடும்ப உறுப்பினருக்கு சொல்றீங்கன்னா அது மந்திரம் போல செயல்பட்டு அதை சரி செய்யும். ஆக நம்முடைய வல்லமையை பெருக்கிக் கொள்வதில் காலம் குறைவாக தான் இருக்கு. இப்படி தியானம் செய்த அந்த கருத்து நல்லா இருந்தது, அப்படி இருந்தது, இப்படி இருந்தது என்பதை எல்லாம் விட வாட் யூ ஹேவ் about meditation, what you have about your mind, what you have about your consciousness, இதெல்லாம் நீங்க கரெக்டா ஒரு நல்ல பயனுடையவராக மாற வேண்டும் என்று கேட்டு இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க.